பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 27 ஏப்ரல் 2025 ஞாயிற்றுக்கிழமை நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, காஷ்மீரில் தேடுதல் வேட்டை தீவிரம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நடுநிலையான விசாரணைக்கு இணைய தயார் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஓமர் அப்துல்லா கருத்து தெரிவிச்சிருக்காரு. யார் அப்படின்னா, ஜம்மு காஷ்மீரோட முதல்வர். சரியா, ரொம்ப முக்கியமான ஒரு நபர். ஜம்மு காஷ்மீரோட முதலமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஓமர் அப்துல்லா. சரியா, அதே மாதிரி பாகிஸ்தானோட பிரதமர் யாரு அப்படின்னா ஷாபாஸ் ஷெரீப். சரியா, சரி, நடுநிலையான விசாரணைக்கு தயார்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவங்களோட அமைச்சரே ஒப்புக்கொண்டிருக்காரு, நாங்கள் தான் வந்து தீவிரவாதத்தை வளர்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன நடுநிலை தேவைப்படுதுன்னு எனக்கு தெரியல. சரி, ரைட்டுங்க. நம்ம அடுத்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்போம். போப் பிரான்சிஸ் அவரோட உடல் வந்து நல்லடக்கம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, 266வது போப் பிரான்சிஸ். ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். எங்கே நல்லடக்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா புனித மேரி தேவாலயம். சரியா, புனித மேரி தேவாலயத்தில் அவரது உடல் வந்து நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்க. அடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, மருத்துவ கழிவுகளை கொட்டினால் விசாரணையின்றி சிறை அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு மசோதா பேரவையில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதாவது மருத்துவ கழிவுகளை கொட்டுறது அப்படின்னா வெளி மாநிலத்திலிருந்து வந்து கொட்டுறது ஒன்று. இன்னொன்று, இங்கே இருக்க மருத்துவமனைகள், இங்கே இருக்க சுகாதார நிலையங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவ கழிவுகளை முறைப்படி டிஸ்போஸ் பண்ணலை அப்படின்னா அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விசாரணையின்றி கைது செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆர்டர் வந்து ஒரு தகுதி வாய்ந்த நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட பிடியாணையாக கருதப்படும் சொல்லியிருக்காங்க. சரியா, ஒரு நீதிமன்றம் கொடுத்த பிடியாணையாவே இது கருதப்படும் சொல்லி மசோதா நிறைவேற்றிருக்காங்க. சரியா, சரி, ரைட்டுங்க. அடுத்த நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மதுரையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரபு விளையாட்டு போட்டிகள் நடந்திருக்கு. சரியா, நம்ம பழங்கால தமிழர் மரபில் என்னென்ன விளையாட்டு போட்டிகள் விளையாட்டு இருந்துச்சோ அது எல்லாமே போட்டியாக வந்து நடந்திருக்கு. எங்கே அப்படின்னா மதுரை காந்தி மியூசியத்தில் நடந்திருக்குங்க. சரிங்களா, இதோட ஹெட்லைன்ஸ் என்னன்னு பாருங்களேன். கோடைக்கால மதுரை கிராமிய ஒலிம்பிக். சரியா, இது என்ன டைட்டிலில் நடந்திருக்கு அப்படின்னா கோடைக்கால மதுரை கிராமிய ஒலிம்பிக் அப்படின்ற டைட்டிலில் மரபு வழி விளையாட்டு போட்டிகள் சனிக்கிழமை நடந்திருக்கு. எங்கே அப்படின்னா மதுரை காந்தி மியூசியத்தில். முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். சரியா, சரி, ரைட். அடுத்த நியூஸ் பார்க்கலாம். இதில் எதுவும் இல்லை, இந்த பாருங்க, ரொம்ப முக்கியமானது. 121 ஆயுஷ் பணியிடங்கள் 10 நாளில் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி சுகாதாரத்துறை சார்பாக அறிவிச்சிருக்காங்க. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆயுஷ் கீழே என்னென்ன துறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏ ஆயுர்வேதா, ஒய் வந்து யோகா, யூ யுனானி, எஸ் சித்தா, ஹச் வந்து ஹோமியோபதி. இதுதான் ஆயுஷ் துறை. சரியா, இந்த ஆயுஷ் துறையில் புதுசாக இணைக்கப்பட்ட ஒரு மருத்துவ முறை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோவா ரிக்பா. இது குரூப் 1 கொஸ்டின். சரியா, இது வந்து அஸ்ஸாமோட ஒரு மருத்துவ முறை. சரியா, இது ஆயுஷ் அமைச்சகத்துக்கு கீழே புதுசாக சேர்த்துருக்காங்க. இந்த கூடுதல் இன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயத்த தொழிற்கூடங்கள் நிறுவ போகிறாங்க. யாருக்கு அப்படின்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர்களுக்கு. ரொம்ப முக்கியமானதுங்க. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர்களுக்கு ஆயத்த தொழிற்கூடம் எங்கே நிறுவ போகிறாங்க அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் ஈங்கூர் முதலிப்பாளையம் அப்படின்ற தொழிற்பேட்டையில் நிறுவ போகிறாங்க. சரியா, நீங்கள் மெயினாக ஞாபகிச்சுக்கோங்க, திருப்பூர் மாவட்டம் ஈங்கூர் முதலிப்பாளையம் தொழிற்பேட்டையில், ஈங்கூர்லேயும் முதலிப்பாளையம் அப்படின்ற தொழிற்பேட்டைகள்லையும் ஆயத்த தொழிற்கூடங்கள் நிறுவ போகிறாங்க. ஸோ அதனால் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் உடனடியாக தொழில் துவங்க வழிவகை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு இன்ஃபர்மேஷன் பாருங்கள். பள்ளி மாணவர்களுக்கு காலநிலை கல்வி திட்டம்னு புதுசாக ஒரு கல்வி திட்டம் சேர்க்க போகிறாங்கங்க. சரியா, இது எதுக்காக அப்படின்னா பள்ளி மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக மெயினாக. சரியா, பள்ளி மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு காலநிலை கல்வி திட்டம் சொல்லிட்டு புதுசாக ஒரு கல்வி திட்டம் கொண்டு வர போகிறாங்க. சரியா, அதே மாதிரி பாருங்கள், சஞ்சீவி மலை தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னா ராஜபாளையத்தில் இருக்குது. சரிங்களா, விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் சஞ்சீவி மலை இருக்குது. இது ஒரு கூடுதல் இன்ஃபர்மேஷனாக பார்த்துக்கோங்க. சரியா, சரி, அடுத்து இது ரொம்ப முக்கியங்க. அதாவது வாகனங்கள்
வாகனங்கள் வந்து நிறைய காற்று மாசை வந்து உமிழ்வு பண்ணுது இல்லைங்களா? ஸோ இதை வந்து ஒரு கண்காணிக்கிற வகையில் முதல் கட்டமாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, சுங்கச்சாவடியில் ஒரு முன்னோட்ட திட்டம் செயல்படுத்த போகிறாங்க. காற்று மாசுக்குரிய கருவி வந்து ஒவ்வொரு சுங்கச்சாவடியிலையும் ஃபிட் பண்ண போகிறாங்க. சரியா? அப்போ அதை கிராஸ் ஆகிற வாகனங்கள் வந்து எது எது அதிகமாக காற்று மாசை உமிழ்வு பண்ணுது அப்படின்னு சொல்லி ஈஸியாக கணக்கெடுத்துடலாம். சரியா? ஒரு நிமிஷங்க, ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகுது, வேற ஒன்றும் இல்லை. ரைட், ஓகே. இது ஓரியன்டா மொத்தம் 5 மாவட்டங்களில் அந்த காற்று மாசுகளை குறைக்கிறதுக்காக பறக்கும் படைகள் வந்து உருவாக்கியிருக்காங்க. எங்கே அப்படின்னா கோவை, மதுரை, திருச்சி, கடலூர், திருநெல்வேலி 5 மாவட்டங்கள் முக்கியமானது. ஓகேவா? ரைட்டுங்க. அடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி கடனை வசூலிக்கிறதுக்கு கடுமை காட்டுனாங்க அப்படின்னா சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்னது அப்படின்னா, தமிழ்நாடு கந்துவட்டி தடை சட்டம் 2003. சரியா? இதை பார்த்து வச்சுக்கோங்க. மிச்சது கொடுத்துருக்காங்க. அடகு கடைக்காரர்கள் சட்டம், தமிழ்நாடு பணக்கடன் வாங்குபவர்கள் சட்டம், அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மெயினாக நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது தமிழ்நாடு கந்துவட்டி தடை சட்டம் எப்போ அப்படின்னா 2003ஆம் ஆண்டு. சரியா? சரி, ரைட், ஓகேங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா உள்ளே கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த ஒரு துறையிலும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்களேன், அதாவது தற்போது மும்பையில் நடைபெறவிருக்கும் உலக ஆடியோ விஷுவல் மற்றும் பொழுதுபோக்கு மாநாடு, அது பேர் என்னதுன்னா வேவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது WAVES, வேர்ல்டு ஆடியோ விஷுவல் என்டர்டைன்மெண்ட் சம்மிட். சரியா? அதுதான் என்ன அப்படின்னா உலக ஆடியோ விஷுவல் மற்றும் பொழுதுபோக்கு மாநாடு. எங்கே நடைபெற போகுது அப்படின்னா இந்தியாவில் மும்பையில் நடைபெற போகுது. ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். அடுத்து பாருங்க, இந்ததுங்க, அதாவது இந்தியாவில் வந்து மொத்தம் 17.1 கோடி பேர் வறுமையிலிருந்து 10 வருஷத்தில் மீட்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி உலக வங்கி அறிவிச்சிருக்கு. சரியா? இதான் மெயின். ஒரு 4 வங்கி வந்து நம்ம முக்கியமாக பார்த்து வச்சுக்கணுங்க. உலக வங்கி, ஆசியன் வளர்ச்சி வங்கி, IMF இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா SBI, RBI. இந்த 5 வங்கி என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் அதை படித்து வச்சுக்கணும். அப்போ இது ரொம்ப முக்கியமானது. 2011 2022-23 நிதி ஆண்டுக்குள்ள இந்தியாவில் எத்தனை பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா 17.1 கோடி பேர். ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் உலக வங்கி வெளியிட்டது. அடுத்து பாருங்க, இந்த முக்கியங்க. அதாவது இதன்படி நாள் ஒன்றுக்கு, அதாவது இந்தியாவில் சராசரியாக 300க்கும் மேற்பட்டோர். சரியா? இதாங்க மெயின். அதாவது 300க்கும் மேற்பட்டோர்ல 300 ரூபாய்க்கு மேலே ஒருத்தவங்களோட சராசரி வருமானமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது முக்கியமான இன்ஃபர்மேஷனாக பார்த்துக்கோங்க. அதாவது இந்தியாவில் நாளொன்றுக்கு ஒரு ஆளோட சராசரி வருமானம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 300க்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சரி, ரைட். அதே மாதிரி ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கண்டனம் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்னன்னா, ஐநாவோட பொதுச் செயலாளர் யார் அப்படின்னா அன்டோனியோ குட்டெரஸ். சரியா? சரி, ரைட், ஓகேங்க. அடுத்து பாருங்க, சிந்து நதிநீர் ஒப்பந்தம் மறுபடியும் வந்திருக்கு பார்த்தீங்களா? 1960ஆம் ஆண்டு இந்த இருக்கு பார்த்தீங்களா? 1960ஆம் ஆண்டு சிந்து நதிநீர் ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு. சரி, ரைட். அடுத்து ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இந்தது முக்கியமாங்க. என்ன அப்படின்னா இந்தியா இலங்கை போட்டி வந்து முத்தரப்பு போட்டி வந்து தொடங்கியிருக்கு. நம்ம இந்தியாவோட கேப்டன் யார் அப்படின்னா ஹர்மன் பிரீத் கவுர். சரியா? அப்போ கேட்பாங்க, ஹர்மன் பிரீத் கவுர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னா கிரிக்கெட் விளையாட்டுடன் தொடர்புடையவர். இன்னொன்று ஆசியா அண்டர்-15 அண்டர்-17 குத்துச்சண்டை போட்டி வந்து நடந்துட்டு இருக்கு. எங்கன்னா ஜோர்டான் தலைநகர் அம்மான் அப்படின்ற இடத்துல நடைபெற்று இருக்கு. ஸோ நிறையா பேர் நம்ம இதில் மெடல்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்தோடனே இது முடிஞ்சோடனே ஃபுல்லாக எவ்வளோ மெடல்ஸ் என்ன இதுன்னு பார்த்துக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா MGS நாராயணன் கேரள மாநிலத்தை சேர்ந்தவர். இவர் வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று ஆய்வாளர். சரியா? இவர் மறைஞ்சிருக்காரு. ஸோ இது முக்கியமான இன்ஃபர்மேஷனை பார்த்துக்கணும். MGS நாராயணன். சரியா? அவர் யார் அப்படின்னா வரலாற்றாளர், மிகப்பெரிய வரலாற்று ஆய்வாளர், கேரள மாநிலத்தை சேர்ந்தவர். சரியா? சரி, அதே மாதிரி பாருங்க, தேசிய நீர்வழி போக்குவரத்து வந்து புதிய சாதனை படைச்சிருக்குங்க. இன்ன வரையும் பார்த்தீங்கன்னா இந்த சாதனை வந்து படைச்சதே கிடையாது. 2024-25ஆம் நிதியாண்டில் 14.55 கோடி டன் சரக்கு போக்குவரத்து வந்து மேற்கொண்டிருக்காங்க. சரியா? தேசிய நீர்வழி சாலைகள் மூலியமாக எவ்வளோ அப்படின்னா 14.55 கோடி டன். இன்ன வரையும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இது எடுத்து செல்லப்பட்டது கிடையாது. இவ்வளோ டன் சரக்கு போக்குவரத்து நடந்தது கிடையாது. ஃபஸ்ட்டு டைம் நடந்திருக்கு. இந்த இன்ஃபர்மேஷனை பார்த்து வச்சுக்கோங்க. சரி, அதே மாதிரி நம்ம அதான் நியூஸ் பேப்பர் படிக்கிறது நம்ம ரியல் லைஃப்க்கே யூஸ் ஆகும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதுதான். அதாவது நாமக்கல்ல வந்து முட்டைகள் 40%
தேக்கம் அடைஞ்சிருக்கதா போட்டிருக்காங்க. 40% முட்டைகள் தேக்கம் அடைஞ்சிருக்கதா போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக மயோனைஸை தடை பண்ணாங்க பார்த்தீங்களா, அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா முட்டைகள் வந்து தேக்கமாயிருக்கு. அது போக பள்ளிகள் வந்து நிறையா விடுமுறை விட்டதுனால இந்த மதிய சத்துணவு இதுக்கெல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய முட்டைகள் வந்து நிறையா தேக்கம் அடைஞ்சிருக்கான் நாமக்கல்ல. அதனால முட்டையோட ரேட்டு வந்து ரொம்ப குறையுங்க. சரியா, இதான் நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிறது நம்மளோட ரியல் லைஃப் டைமுக்கே யூஸ் ஆகும். சரியா, அதனால் ஒரு வாரத்துக்கு முட்டை குழம்பா வச்சு சாப்பிட வேண்டியதான். ஓகே ரைட்டு. அடுத்து பாருங்கள், இன்றைக்கி இலவச இணைப்பில் ஒரு நல்ல வார்த்தை வந்துருந்துச்சுங்க. உனக்கு வெற்றி சிம்மாசனம் வேண்டுமானால் வியர்வை கடலில் நீராடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஆர்மியில் வந்து ஒரு வேர்டு சொல்லுவாங்க, நீங்கள் ட்ரைனிங்கில் எந்த அளவுக்கு அதிகமாக வேர்வை சிந்துறீங்களோ அந்த அளவு போர்க்களத்தில் கம்மியாக ரத்தம் சிந்துவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம இப்போ கால்ஃபார் எல்லாமே கால்ஃபார் ஆயிடுச்சு, எஸ்ஐயும் கால்ஃபார் ஆயிடுச்சு, குரூப் 4ம் கால்ஃபார் ஆயிடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவு வேர்வை சிந்துவோம், உறுதியாக நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம நிறையா படிச்சுட்டு போனோம் அப்படின்னா அங்கே போய் கொஸ்டினை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தெரியும். இதை தான் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஒட்டிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு 185 கொஸ்டின் 190 கொஸ்டின் அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு டே கவுன்சிலிங்லேயே போயிட்டு நம்ம எடுத்துடணும். சரிங்களா, ஸோ நல்லபடியாக படிங்க. நாளைக்கு நியூஸ் பேப்பரில் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி.